ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயம் சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் ஜனதாரணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण महामंत्र की जय. प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे. ஸோ பிரபுபாத் வந்து லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஒரு லைஃப் மெம்பர் வீட்டுக்கு போயிருந்த கூட ஐ கம் ஹியர் டு பெக், நான் பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்வார். ஸோ அந்த மாதிரி அவர் ஹம்பிள் உடனே அவர் லைஃப் மெம்பர் ஆறேன்னு சொல்லுவார். ஓகே, அதுவரையும் எனக்கு இந்த புக் இருக்குது அந்த புக் இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். அதேமாதிரி பிரபுபாத் டீச்சிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அவர் வந்து உண்மையை சொல்றதுக்கு எப்பயுமே அந்த சுகர் கோட்லாம் பண்ணி சொல்ல மாட்டார். சுகர் கோட்லாம் தெரியல, வெளியில் அப்படியே மெதுவாக அப்படி ஊசி குத்துற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது, நேரம் பிளண்டாக அடிச்சிடுவார். லோகநாத் மகாராஜுக்கு வந்து இனிஷியலாக அது வந்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கறதுக்கு. அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த மாதிரி ஹை கிளாஸ் பீப்புளெலாம் வர்றாங்க சிட்டிலேருந்து, இந்த மாதிரி இவர் பிரபுபாத் வந்து எல்லாரையும் ஃபூல்ஸு, டாங்கி, கழுதை, முட்டாள், பன்றி, நாய்கள்லாம் சொல்கிறாரே, இதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்கிறார். அவர் ரொம்ப நாள் பாஸ் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது. லோகநாத் மகாராஜ் புரிஞ்சிச்சு. ஸோ அவர் புரிஞ்சிச்சு, ஓகே இது கரெக்டான லாங்குவேஜ் தான். அவரே அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஓகே, கரெக்ட் தான் சொல்லி ரியலைஸ் பண்ணுறார். அவர் லோகநாத் பிரபு அப்போ ஓகே, பிரபுபாதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, எதுக்காக ஃப்ளாட்டர் பண்ணணும், எதுக்காக ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் சோப் போடணும். அவங்களுடைய ஃபால்ஸ் ஈகோ, கர்வத்தை உடைக்கிறது. ஓகே, அதுதான் உடல் கான்செப்டான லைஃப், உடல் சம்மந்தமான லைஃப் வந்து உடைக்கிறது தான் அவருடைய இது. அதனால் குருனாலே ஹெவி தான். ஹெவினா புரியுது இல்லையா, அவர் வந்து ரொம்ப பேலட்டபிள் வேலைலாம் சொல்ல மாட்டார். இவருக்கு சொன்னால் வந்து வருத்தப்படுவார் அப்படிலாம் கிடையாது. எது உண்மையோ அது சொல்லுவான். ஏன்னா அவர் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ பகவத்கீதையை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுறார். கிருஷ்ணா வந்து ஃப்ளாட்டர் பண்ணல. ஃப்ளாட்டர் தான் தெரியுது, அந்த மறைமுகமாக சொல்கிறது. ஓகே, ப்ரொமோஷன் கிடைக்குன்னா மேனேஜரை ஃப்ளாட்டர் பண்ணுவாங்க, சூப்பர் நீங்கள் அப்படின்னு இல்லாத உண்மைன்னு சொல்லுவான், அதுதான் ஃப்ளாட்டர். ஓகே, அதனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, மூடா, ராஸ்கல், அசுரா, அரக்கன் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. பிரபுபாத் அதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறார். நராதமா, அசுரா, அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா கீர்த்தி இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி பேசினாலும் லெக்சர்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கள வர வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வர வைப்பார் பிரபுபாத். ஓகே, அவர் மக்களை வந்து ராஸ்கல் நினைக்கல, அவங்கள வந்து நல்லா கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறார். அவங்க பண்ணுற பாவத்தை தான் அவர் என்ன பண்ணார், வெறுக்கிறார். அதாவது மாமிசம் பண்ணுறது, சூதாடுறது, போதைப் பொருள் அருந்துறது, தவறான உடல் பொருள், இதெல்லாம் தான் வெறுக்கிறார். இதை சின்னதாக வெறுக்கிறாரு, அவர் சின்னதை வெறுக்கலை, பாவம் பண்ணுறவங்களை வெறுக்கிறவர். ஸோ பாஸ்டனில் பிராண்டியஸ் யூனிவர்சிட்டியில் வந்து சொல்கிறார், நாங்கள் எல்லாரையும் அனுபவிக்கிறோம், எல்லா மனிதர்களையும் கீழே இருந்து மேலே வரையும் கொண்டு வந்துடுவோம் நாங்கள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி பாவிகளை வெறுக்காதீங்க, பாவத்தை வெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நாங்களும் பண்ணுறோன்னு சொல்கிறார். இப்போ மக்கள் வந்து பாவிகளாக இருக்கலாம், நாங்கள் அவங்கள வந்து நல்ல வேலைக்கு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இதை இந்த மாதிரி பாவகாரியங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுப்போம், போதைப் பொருள் அழுந்தாதீங்கன்னு சொல்லுவோம், இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து பாவத்தை தான் வெறுக்கிறோமே தவிர பாவிகளை வெறுக்கலைன்னு. ஓகே, பாவிகளை வெறுத்தா எப்படி ப்ரீச் பண்ண முடியும், எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்?
அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரீம்லி அஃபெக்ஷனேட். ப்ரோபா வந்து எக்ஸ்ட்ரீம்லி அஃபெக்ஷனேட், ரொம்ப ரொம்ப கருணை உள்ள கொண்டவர். ஓகே. ஸோ லோகநாத் பிரபுக்கு வந்து இன்னொரு ரியாக்ஷன் என்ன, பக்தி சித்தாந்த சரஸ்வதி ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருக்கு. ஓகே. எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி ப்ரீச் பண்ணார், ஃபஸ்ட்டு பிரபா மீட் பண்ணோடனே விழுந்து எந்திரிக்க கூட இல்லை, அப்போயே என்ன பண்ணார், போல்டாக ப்ரீச் பண்ணுறார் பக்தி சாஸ்திரம். நீங்கள் போய் ஆயினாரில் போய் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் ஃபஸ்ட்டு மீட்டிங், ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறார் குரு மகாராஜ் அவரை. அந்த மாதிரி இருக்குது பிரபுபாத பேச்சிங்கன்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ பிரபுபாதே நினச்சார், ஏன் பக்தி சித்தாந்த கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறார் எல்லா அங்கேயுமே. பொலிட்டீஷியன்ஸை திட்டுறாரு, அரசியல்வாதியை திட்டுறாரு, ஆக்டர் திட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாரையுமே மத கொள்கையை பின்பற்றவங்களே மாயாவதிகளை திட்டுறாங்க, ஏன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அவர் கேள்வி பிரபுபாதருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பிரபுபாதருக்கே புரிஞ்சுது, கரெக்டு தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி இப்போ லோகநாத் பிரபுக்கு புரியுது. ஒரு நாள் சி ஃபேஸ் பார்க் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜூவில். அந்த இடத்துல பிரபுபாதர் இருக்காங்க. 50-60 பேர் அங்கே அட்டன் பண்ணுறாங்க ஈவினிங் ப்ரோக்ராம். சொன்னோன்னே பிரபுபாதர் ரொம்ப மகிழ்ச்சியாக, ஓ வெரி நைஸ்ன்றார். ஓகே. அதே இடத்துல சி ஃபேஸ் பார்க்கில் வந்து லோகநாத் பிரபுக்கு வந்து செகண்ட் இனிஷியேஷன் கிடைக்குது, பிராமண இனிஷியேஷன். ஓகே. ஸோ அதெல்லாம் அப்புறம் லோகநாத் பிரபு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு, ஆல்டர்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் அவர் வேலை. அப்புறம் கொஞ்ச நாள் ஹெட் பூஜாரியாக மாறிடுறார். ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஜூ மும்பையில் டெய்லி 2 லட்சம் கொடுப்பார் பாப்பார். அப்போ அவர் லெக்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெக்டராக இருக்கும். இதுக்காக தான் ப்ரோப்பா டிசபிள்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்போ லெக்சர் தான் போய் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஹோல் டே வெயிட் பண்ணுவாங்க, ப்ரோப்பா லெக்சர் என்றைக்கு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் அதை பற்றி பேசிட்டு இருந்தார். ஜெனரலாக பகவதி தான் பேசுவார், ஆனால் பக்தர்களாக இருந்தாங்கன்னா நெக்டர் ஆஃப் டிவோஷன் பேசுவார். ஓகே. ரொம்ப ரேப்ட் அட்டென்ஷன் சைலன்ஸ், அப்படி பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சைலண்ட் இருக்கும் ப்ரோப்பா பேசும்போது. யார் பத்தாது எவ்வளோ குழந்தைங்க கற்றுனா தான் சொல்லுவோம், அது குழந்தைங்க கற்றும் போதே அவங்க மாத்தாஞ்சியில் எடுத்து போயிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி எப்போ அட்டென்டிவாக இருப்பாங்க எல்லோரும். வீடியோ கூட பார்த்துருக்கோம்ல நம்ம ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் 1 moment is enough to go back, come back to God. 1 நிமிஷம் போதும் நம்ம கிருஷ்ணலோகம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார். இப்போ எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு சைலண்ட்டாக இருக்கும், அப்படி ஃபுல் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெக்சர் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவார் அவர் வந்து, எல்லோரும் வந்து பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரியலைசேஷனை ஷேர் பண்ணுவாங்க, என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ பியூர் டிவோர்சல் சர்வீஸை பற்றி அவர் லெக்சர் பண்ண. அல்யாபிலாச சோனம் ஞான கர்மா தினாவிதம் ஆணுக்குள்ளியன கிருஷ்ணா அனுசூலின பக்தி உத்தமா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் டிவோர்சல் சர்வீஸ் வந்து இப்போ டெவலப் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து எல்லா விதமான பௌதிக ஆசைகளும் விடுபட்டுருவாங்க. முக்கியமாக அருவாத தன்மையிலேருந்து விடுபட்டுருவாங்க, பௌதிக செயலிலேருந்து விடுபட்டுருவாங்க. அதனால் எப்போயுமே கிருஷ்ணருக்கு ஃபேவரபுளாக ஒரு டிவோட்டி வந்து சர்வ் பண்ணணும், கிருஷ்ணன் எப்படி விரும்புகிறோம் அதே மாதிரி. அதனால் பிரபுபாதர் வந்து எப்போயுமே அனன்ய பக்தி, அனலாய் டிவோஷனல் சர்வீஸ், பியூர் பக்திங்கிறத பேஸ் பண்ணிட்டே இருப்பார், களங்கம் இல்லாத பக்திங்கிறத பேஸ் பண்ணுவார். அப்போ இப்போ லோகநாத் புரியல, அப்படின்னா என்னது களங்கம் இல்லாத பக்தினா என்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார். பிரபுபாதருக்கு கொஷின் கேட்டுவார். பிரபுபாதர் சொல்வார், களங்கம் இல்லாத பக்தினா தன்னிச்சையானது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக வருது, அதான் அன்கண்டிஷனல் டிவோர்சல் சர்வீஸ் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாது ஸ்பான்டேனியஸாக வரும். ஸோ நெக்டர் ஆஃப் டிவோஷன் வந்து ரொம்ப ஃபிலாசபியாக பிரபுபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ வந்து அந்த நெக்டர் ஆஃப் டிவோஷன் புக்கை வந்து ரீட் பண்ணுவாங்க. சாக்கார மல்லிக் வந்து சனாதன கோஸ்வாமி பின்னால் மாறுவார். அவர் வந்து ரூப கோஸ்வாமி ஏற்கனவே போயிடுவாங்க சைத்தன்ய மகாபிரபு பின்னால். இப்போ சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி சேர்ந்த அந்த கோல்டு காயின்லாம் என்ன பண்ணுவார், அந்த ஜெயிலருக்கு கொடுப்பார், நீ இதை வச்சுக்கோ, என்னை ரிலீஸ் பண்ணுவார். ஓகே. பெரிய மினிஸ்டர், ஆனால் அவர் வந்து பாகவதம் கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவார். இது தெரிஞ்ச அரசர் என்ன பண்ணுவார், இவர் வந்து சிறையில் போட்டுருவார். சிறையில் போட்டாலும் ரூப கோஸ்வாமி நிறைய செல்வங்களை கொடுத்துட்டு போயிருப்பார். அவனே சனாதன கோஸ்வாமி அந்த செல்வங்களில் வந்து என்ன சொல்வார், அந்த ஜெயிலர்கிட்ட போய் சொல்லுவார், இவ்வளோ நாள் உனக்கு எஜமானாக இருந்தேன், நான் முஸ்லீம் வந்து பீர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மத போதகர், பீர்னா அவங்க மரியாதை பண்ணுவாங்க. உடனே சனாதன கோஸ்வாமி சொல்கிறாரு, நான் பீராக போகிறேன்,
மெக்கா மெதினா அந்த மாதிரி ஹோலி பிளேஸில் பீ தான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லுவார். என்ன இருந்தாலும் நான் கொடுக்க உங்களை விட முடியாது, ஏன்னா ராஜா என்னை கேட்பார், அப்போ என் கழுத்தை அறுத்துடுவார்னு சொல்லுவார். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், உனக்கு நான் கோல்டு காயின் தரேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி டிப்ளமேஷன்லாம் பேசுகிறார் சனாதன கோஸ்வாமி. உடனே அவர் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். நீ கவலைப்பட, அப்படின்னாலும் ராஜா கேட்பார் என்ன பண்ணுறதுன்னா, நான் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் இதுக்கு போகும்போது 1 2 போனேன், அப்போ வந்து கங்கையில் விழுந்துட்டேன், அப்படி கங்கை அழிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிவிடு அப்படின்னார். பிளான்லாம் நல்லா இருந்தாலே சரி, நீ கோல்டு காயினை டபுள் ஆக்கிறேன்னு நிறையா கோல்டு காயின் தரேன். உடனே ஓகேன்றோம், விடு வச்சுருவார். ஓகே, இப்படி தான் சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி டீல் பண்ணி வெளியே வந்துடுவார். அதனால் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் பண்ணலாமா, டிப்ளமேசிலாம் பண்ணலாமா, கிருஷ்ண பக்தனா ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலாம். யுதிஷ்டிர மகாராஜாவை கிருஷ்ணா வந்து பொய் சொல்லுங்கன்னு சொல்வார். என்ன பொய் சொல்லுங்க, அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்லுங்கன்னுவார். இதை அவர் ரொம்ப யோசிப்பார். ஏன்னா இது இந்த உலகத்தில் மாரலிட்டி பார்ப்பார். இந்த உலகத்தில் இந்த மாதிரி பொய் சொல்லாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், ஹரே கிருஷ்ண மாதாஜி, இவ்வளோ நாள் பொய் சொல்லாமல் இருந்துட்டேன், இப்போ நான் இதுக்காக பொய் சொல்லவான்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் கிருஷ்ணன் சொல்லிட்டாரே, அதுக்காக நம்ம பொய் சொல்ல நினைக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார், அவர் பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தயங்குவார். அவர் அப்போ பீமன் வந்து ஒரு அஸ்வத்தாமன் யானையை கொண்டவனே அஸ்வத்தாமா குஞ்சரா சௌச்சா அப்படிதான் சொல்லுவார் இல்லையா, குஞ்சரா அஸ்வத்தாமா குஞ்சரா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், அது இறந்துச்சுன்னு சொல்லுவார். ஓகே, அதனால் சனாதன கோஸ்வாமிக்கு பிரைப் பண்ணியிருக்கார். ஒரு ஜெயிலரை வந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கார், லஞ்சம் கொடுத்துருக்கார். இது எப்படி கிருஷ்ணாவோட டிவோட்டி பண்ணலாம், யுதிஷ்டிர மகாராஜ் பொய் சொல்றதுக்கு இவ்வளோ யோசிச்சார் அப்படி கிடையாது. இவ்வளோ நேரம் யுதிஷ்டிர மகாராஜாவுடைய தேர் வந்து நிலத்தில் ஊனே ஊனாது. ஓகே, அப்போ அவர் சொன்ன உடனே தேர் நிலத்தில் ஊனிடுவோம். உடனே பௌதிகவாதிகள் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், பொய் சொன்னதான் நிலத்தில் ஊனிடுச்சு. அப்படி கிடையாது. வைஷ்ணவாச்சாரியல் எக்ஸ்பிளனேஷன்னா இவ்வளோ நாள் அவர் பொய் சொல்ல கரெக்டாக, அதனால் தேர் மேலே தான் இருந்துச்சு. கிருஷ்ணர் பொய் சொன்னோன்னா பொய் சொல்லியிருக்கணும். அவர் தயங்கிட்டார் இல்லையா, யோசித்து அவர் சொல்லலை ஆக்சுவலாக. அதனால் அவர் மாரலிஸ்ட்டும் கிடையாது, கிருஷ்ணா ஒன்றையும் ஃபாலோ பண்ணல. அதனால் அவர் தேர் கீழே வந்துருச்சுன்றார். ஓகே, ஸோ இந்த மாதிரி பொறுப்பாக விளக்கம் கொடுக்குறாரு. அதனால் கிருஷ்ணா சொன்னதை உடனே பண்ணிடணும். அதான் அர்ஜுனாட்ட வந்து பகவத்கீதை சொன்னார், நான் எல்லாம் பொய்யே பேச மாட்டேன், எப்படி நான் பொய் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிற பக்தி கிடையாது. இது பிரத்திகூலியா, பிரத்திகூலனா கிருஷ்ணாவுடைய ஆசைக்கு எதிர்ப்புறமாக இருக்குது. அதுதான் அந்த தேவையில்லாத ப்ராமிஸ், அர்ச்சனாபுர அரசாட்சியை காப்பேன், இந்த கிருஷ்ணாவுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னா அந்த ஸ்டேட் போயிடும். அதே மாதிரி இது வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரலிட்டி தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. நோ நோ நோ, டெட் நைட்டில் வந்து இருட்டில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க, இது வந்து மாராலிட்டி பற்றி தப்பு, அதனால் கிருஷ்ணா இஸ் நாட் காட் அப்படின்னு சொல்கிறது தவறு. ஓகே, இப்படி தான் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் சொன்னார், தவறு அது. ஸோ அதனால் கிருஷ்ணாவுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை. பிராமணருக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். பிராமணர்களே ஹை குவாலிட்டியில் இருக்காங்களே, சமோதமஸ் தப சௌச்சம் சாந்தி ராஜம் வச்ச ஞானம் விஞ்ஞானம் அஸ்திக்கம் பிரம்ம கர்ம சுபாவஜம். இந்த மாதிரி பிராமணர்களுக்கு ஹை குவாலிட்டி இருக்கும்போது இதை விட மேலே வைஷ்ணவர், அந்த வைஷ்ணவனால தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பிறப்பா கண்ணி பண்ணுறார். கிருஷ்ணா வந்து டீச் பண்ணுறார். என்ன டீச் பண்ணுறாரு, எனக்காக போய் சொல்லுன்றார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சிட்டார். ஓகே, டிக்ளைன் பண்ணிட்டார் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது. இது பிறப்பா எலெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகே, அந்த ஹெசிடேஷன், அந்த தயக்கம், இது வந்து பௌதிக கால்குலேஷன். பௌதிக கால்குலேஷன்னா இவ்வளோ நாள் வந்து நான் பொய் சொல்லலையே, இப்போ நான் பொய் சொன்னால் என்ன நினைப்பாங்க எல்லோரும், என்னுடைய இது என்ன ஆக போகுது, அது மாதிரி. ஓகே, இதான் பௌதிக கால்குலேஷன், பௌதிகமாக கணக்கு போடுறது. இது வந்து தூய பக்தர்கள் அப்ரிஷியேட் பண்ணல. அதனால் அவர் தேர் வந்து கீழே வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோபிஸ் வந்து நடுராத்தில் கூப்பிடுறாரு. அவங்க அப்பா, ஹஸ்பண்டு, பிரதர்ஸ் இவங்களெல்லாம் மீறி தான் வர்றாங்க வெளில. ஓகே, இருந்தாலும் அவங்க கிருஷ்ணக்காக வர்றாங்க. இது ரொம்ப சின்ஃபுல். சோசியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை விட்டு பெண்கள், கல்யாணமான பெண் நடுவில் போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப சின்ஃபுல், பாவக்காரம். ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃப்ளூட் ஹவுஸ் டெய்லி கோபிஸ் போயிட்டு வராங்க. உயர்ந்ததுன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு போய் கும்பிட்றாரு. ஓகே, சன்னியாசியை கும்பிட்றாங்க. ஓகே, அப்படி வந்த பையன் கிருஷ்ணா என்ன பண்ணுவார், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த நைட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இமீடியட்டாக வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோடனே அவங்களாம் அழுவாங்க.
நைட்டு வந்து இப்படி கூப்பிட்டுட்டு திருப்பி போங்கன்னு சொன்னால் அழுவாங்க அவங்களாம். இதே மாதிரி பிரகலாத மகாராஜன் டெஸ்ட் பண்ணார். எல்லா டைமும் அவருக்கு நிறைய சோதனைகள், ஏகப்பட்ட இடத்துல வந்து அவரை வந்து கொல்றதுக்காக அவருடைய அப்பாவை முயற்சி பண்ணுறார். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கடைசியில் அவர் தான் வின் பண்ணார் இல்லையா. அதே மாதிரி பலி மகாராஜா இது கொடுக்காதன்றார் பலி மகாராஜாட்ட சுக்கராச்சாரியா வந்து கொடுக்காதன்றார், வரத்தை கொடுக்காதன்றார். இது வாமனர் வந்திருக்க வாமனர் 3 ஸ்டெப் கேட்டுட்டு 2 ஸ்டெப்லேயே எல்லாத்தையும் முடிச்சுவார் அப்படின்னு சொல்கிறார். இது பகவானே அவர் ஹார்ட்டில் வந்து ரிவீல் பண்ணுறார், இதயத்தில் ரிவீல் பண்ணுறார். சுக்கராச்சாரிய புரியுது, இந்த மாதிரி நடக்க போது விடக்கூடாது பலி மகாராஜாவை, தோத்துல போகிறான்ட்டு அவர் சொல்லுவார். இருந்தாலும் என்ன பண்ணுவார், பலி மகாராஜா விட மாட்டார். இல்லை நான் ஒரு விஷ்ணு தான் வந்திருந்தாலுமே பரவாயில்ல, என்னுடைய தலையை போனாலும் பரவாயில்ல, நான் கொடுப்பேன் அப்படின்றார். அப்போ தான் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், சாபம் கொடுத்துட்றார். உன்னுடைய செல்வங்கள்லாம் அழிஞ்சு போட்டு நீ வந்து எல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவேன்றார். ஓகே. ஸோ வாமதேவன் என்ன பண்ணுவார், அதே மாதிரி பலி மகாராஜ் 3 ஸ்டெப் கேட்டு 2 ஸ்டெப்லேயே எல்லாம் அளந்துட்டு 3ஆவது ஸ்டெப் எங்கே வைக்கிறதுன்னு கேட்பார். 3ஆவது ஸ்டெப்பை தலையில் வைங்கன்றவார். ஓகே. சுதரலோகம் போயிடுவார். ஆனால் நிறைய வரம் கொடுத்துருவார். ஆனால் இந்த செல்வங்கள்லாம் போயிடும். அப்புறம் எல்லாம் கீழே விட்டுட்டு அவரை சுதரலோகத்தை விட்டுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவார், வாயிலுக்கு அப்புறம் நிற்பார். சுதரலோகம் வந்து உனக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் வாமனதேவர் சொல்கிறார். பெரிய பெரிய தேவர்களுக்கு கட்டக்கூடிய கட்டட அறிஞர்களை கூப்பிட்டுட்டு இங்கே உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன், இது தேவலோகத்தோட சூப்பராக இருக்கும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துறாரு. அங்கே வாயிற்கு அப்பனா கூட இருக்கிறார் வாமனதேவர். ஓகே. இதெல்லாம் முடிச்சுட்டு சுக்கராச்சாரிட்ட வர, சுக்கராச்சாரியர் நீங்கள் அவரை சாபம் கொடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நடுத்துட்டு வந்துன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி நான் பண்ணிட்டேன்னு. ஓகே. ஆனால் என்ன காரணம், அது எதுக்காக நீங்கள் சபிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி அவன் என்ன குத்தம் பண்ணான்னு சொல்லி கேட்பார் வாமனதேவர் வந்து. சுக்கராச்சாரிய சொல்ல, அவன் எதுவும் குத்தமும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ருவார். அவன் எல்லாம் உங்கள் நாமத்தை சொன்னால் எல்லாமே கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணிடுவார், அவர் வந்து இந்த சைட் கோல் போட்டுருவார். அப்போ தான் ஒரு சாங் பாடுவார் பாகவத்தில், மந்திரதஸ் தந்திரதஸ் சித்திரம் தேச காலார்க வஸ்து தான். அதுக்கடுத்தது அனுசங்கீத்தம் தவான் முடியல, தேச காலம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் பாகவத்தில். அதாவது மந்திரங்கள் தவறாக சொன்னாலும் அதில் டிஸ்கிரிபன்சி இருக்கும், நேர காலம் சரியாக பார்க்காட்டாலும் அதுலேயும் குற்றங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ருமா. இது அணுசங்கீத்தனம் தவா, உங்களுடைய சங்கீத்தத்தை வந்து கண்டினியூஸாக பண்ணோன்னா இதெல்லாம் சரியாயிடுன்றார். அதனால் சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறார், பலி மகாராஜ் எதுவும் தப்பு பண்ணலன்றார். ஓகே. அப்புறம் அந்த யஜ்ஞத்தை முடிச்சு கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி இப்போ பீஸ் பண்ணிட்டுருக்கார். ஸோ பக்தினா என்ன, கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக அவர் வந்து நரகத்துக்கு போய் சொன்னால் கூட படியாக இருக்கும். அணுக்குலினா கிருஷ்ணா அணுசீலன பக்தி உத்தமா அந்யாபிலாச சூன்யம். எதுவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கிருஷ்ணாவோட. இவ்வளோ நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிற, நான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு ஃபேமிலியில் நல்லா நைஸாக வச்சுக்கோ, எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது. ஓகே. இதே தான் நரசிம்மதேவர் கேட்பார் பிரகலாத மகாராஜ்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பார். பிரகலாத மகாராஜ் சொல்லுவாங்க, நான் என்ன உங்களுக்கு ஒரு மெர்ச்சன்ட் மாதிரி தெரியுதா, உங்களுக்கு வணிகன் மாதிரி இருக்கான். ஒரு வணிகன் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணுவார். அவர் வந்து டீலிங் தான், எப்பயுமே டீல் தான். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா அது தரேன், இதுக்கு ஃப்ரீனா அதுக்கு ஃப்ரீ, அது மாதிரி. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பண்ணவில்லை. நீங்கள் எப்பயுமே என்னுடைய மாஸ்டர், நான் எப்பயுமே உங்களுடைய சர்வெண்ட். இதுதான் கரெக்டான ரிலேஷன்ஷிப், இதுதான் கரெக்டான உறவு முறை. ஏன்னா ஒரு தேவையில்லாத மாஸ்டர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சிஷியனை தன் கையிலே வச்சுக்கிறதுக்காக தேவையில்லாமல் என்ன பண்ணுவார், அவரை புகழ்ந்து சொல்கிறது, இல்லைன்னா அப்பப்போ பரிசு பொருள் வழங்குறது, இதெல்லாம் பண்ணுவான். ஓகே. சிஷியன் என்ன பண்ணுவான், ஃப்ளாட்டர் பண்ணுவான் தேவையில்லாமல். அவர் என்ன தப்பானாலும் தப்பு இருந்தாலும் இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான குரு சிஷியன் வந்து அந்த உறவு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிரகலாத மகாராஜ் சொல்வார். ஸோ இது மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, பிருந்தாவனுக்கு போகிறாங்க. பிருந்தாவனுக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க, பசங்க மேலே எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு 10 கோடி ரூபாய் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிலாம் அரசியல் பண்ணிட்டு, இங்கேருந்து நான் பிருந்தாவன் போகிறேன்டா ராசா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 10 ட்ரெஸ் இருக்குது, அதை மொத்தம் தான் கொண்டு போகிறேன், மற்ற எல்லாம் இங்கே தான் இருக்குது, எனக்கு மாதம் 200 அனுப்பிச்சிடு போதும், நான் கிருஷ்ணாட்ட சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பிருந்தாவன் போகிறாங்க. இது கிருஷ்ணா வந்து இஸ் நாட் அ ஃபூல், கிருஷ்ணா முட்டாள் கிடையாது. எல்லாத்தையும் இப்போது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீ வந்து எம்டி ஹேண்டடாக வந்து கிருஷ்ணாட்ட சரணடை வந்தேன்னா அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் கிருஷ்ணர். அதுக்கேற்ற அப்படி தான் கிருஷ்ணர் வந்து
ரெஸ்பெக்ட் உறவுமுறை கொடுப்பார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னுடைய விதி, என்னுடைய மானம், என்னுடைய மணி, என்னுடைய ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த மாதிரி அவர் நினச்சா தான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும். ஓகே, அர்ஜுனர் வந்து சண்டை போட விரும்பலை, இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணருக்காக அந்த சண்டையை ஏற்றுக்கிறார், குருஷேத்திர யுத்தத்தை. ஓகே, கிருஷ்ணர் வேணுன்றாரு. ஓகே, கடைசி அவசரம் தரலாம், நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி அர்ஜுன் எக்ஸிக்யூட் பண்ணுறார். இதுதான் கிருஷ்ணோட. ஓகே, வேறு எதை பற்றியும் நினைக்கிறது கிடையாது. சிம்பிளி கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ண, அவ்வளோதான். கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன? கிருஷ்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ரெண்டுமே ஒன்று தான் சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இதுதான் ஞானம். நான் வந்து இந்த கிருஷ்ணா கேட்டார், நான் இந்த பைய பேசினா நான் நரகத்துக்கு போயிடுவேன், இது வந்து ஞானம் கிடையாது. ஒரு இடம் கிருஷ்ணருக்கு மண்டை வலி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு. அப்போ ஒரு பக்தராக போய் கேட்கும்போது யாருமே தன்னுடைய தூசியை வந்து கொடுக்கல, கால் தூசுவை. இது கால் தூசியை வச்சா தான் என் மண்டை வலி சரியாகும்னு கிருஷ்ணா சொல்கிறார். நாரதர் எல்லா இடத்துலையும் கேட்டார், முடியவே இல்லை. கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறார், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறான் கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்கிறார், சரி நீ போய் கோபிஸ்ட்டை கேட்டியா, அவன் வந்து அவனுக்கு போனியான். இல்லை சொன்னால் சரி நீ அங்கே போக முதல்ல. அங்கே போகிறார். அங்கே போய் கோபிகிட்ட போய் கிருஷ்ணர்கிட்ட வரேன். கிருஷ்ணர் தேவடிங்களா வாங்க, எல்லாம் எல்லா கோபி சுற்றிடுறாங்க நாரத முனிவரை. சுற்றி நீ என்ன பண்ண, என்ன சொன்ன, என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணருக்கு ரொம்ப மண்டவலி தலைவலின்னு. ஐயோ தலைவலியா கிருஷ்ணருக்கு, என்ன பண்ணணும் அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் பால் தூசியில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சரியாயிடும், அவர் பூசினா சரியாயிடும். அப்படியான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நல்லா மிதிச்சு எல்லாம் மிதித்து அதெல்லாம் ஒரு மூடை நிறையா கொடுத்து இதை கொண்டு போங்க, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உடனே நாரதை கேட்பார், ஐயோ நீங்கள் இது கொடுத்தா நீங்கள் வந்து நரகத்து போயிடுவீங்க. நாரதே பெரிய முனிவர் தானே, பெரிய பக்தர் தான், அவருடைய பாதுகாலியே கொடுத்துக்கலாமே. அவர் என்ன நினச்சார், இந்த மாதிரி கொடுத்தா நரகத்துக்கு போகணும்னு நினச்சிட்டார். அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார், நரகத்து தான் பகவானுக்கு வந்து உங்கள் பாதுகாலியை வச்சா நீங்கள் நரகத்து தான் போவீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே கோபிஸ்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல நரகத்து போனால் என்ன, கிருஷ்ணருக்காக நான் நரகத்து கூட போக மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டெடிக்கேஷன். அதனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து கோபி பக்து பதக்கம்லையோ தாசதாசானு தாசகான்னு சொல்லி சொல்கிறார். அதனால் கர்மா ஞான யோகம் மூலமாக கிருஷ்ணனை புரிஞ்சிக்க முடியாது, அது மூலமாக கிருஷ்ணனை திருப்தி பண்ண முடியாது. ஸோ பிரபா இந்த மாதிரி நீளமான லெக்சர் கொடுத்துட்ருக்கார். இந்த லெக்சர்லாம் அப்படி இந்த புக்கில் போட்டிருக்கார். எல்லாமே கிருஷ்ணருக்கு தான், எனக்குன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லணும். அதனால் அருவாதிகளுக்கு இந்த புரியாது. ஏன்னா கிருஷ்ணன் தான் யாருன்னே தெரியாது, கிருஷ்ணருக்கு உருவம் இருக்குது, அதையே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ண முடியும்? ஒருத்தர் தெரியணும்னா அவர் என்ன நேச்சரு என்ன ஏது அப்படி தெரிஞ்சாதானே அவர்கிட்ட பழக முடியும் இல்லையா? பழகி கொஞ்சம் தெரிஞ்சது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அதேமாதிரி கிருஷ்ணர்னு ஒரு பர்சனே ஒத்துக்கலையா எப்படி பக்தி பண்ண முடியும்? அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது நமக்கு இல்லையா? அருவம் நினச்சோன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ சாக்கர மல்லிக் சனாதன கோஸ்வாமி அதனால் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருக்காக அந்த இதை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துட்டார். ஓகே, இந்த மாதிரி இது லவ்லியம்ன்றார். வெரி மச் கிரீடி இன் அச்சீவிங் சக்ஸஸ். லவ்லியம் அப்பி மூல்யம் ஏக்கலம். என்ன ப்ரைஸு? கிரீடினஸ், ஈகர்னஸ் டு சர்வ் கிருஷ்ணா. தட்ஸ் ஒன்லி ப்ரைஸ் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி சேவையில் எது வந்து விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பக்தி ரசபாவிதாமதி கிரியதாமபி குதோ அப்பி லப்யதே தத்திர லௌல்யம் அப்பி மூல்யம் ஏக்கலம் ஜன்ம கோடி சுக்கிருத்தை ந லப்யதே. நம்ம வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, அந்த கிருஷ்ணருடைய அந்த பக்தி கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணலாமா, அது விலை கொடுத்து வாங்கிக்கலாமா. இந்த மாதிரி கிரீடினஸ், ஈகர் டு சர்வ் கிருஷ்ணா, இது இருந்தால் இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்கிறார் ரூப கோஸ்வாமி. ஓகே, இது வந்து கோபிஸ்க்கு இருந்தது. தத்திர லௌல்யம் அபிமூல்யம் ஏக்கலம், ஒரு இன்டர்ன்ஸ் டிசையர், கிருஷ்ணர்கிட்ட நான் போகணும் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரபா ப்ரீச் பண்ணுறது வந்து இந்த வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி சி ஃபேஸ் பார்க்கில் வந்து டெய்லி நைட் பேசுகிறாருன்னு சொல்லி நிறையா கூட்டம் வருது டெய்லி. இது மாதிரி நிறைய கூட்டம் வந்தோன்னா பிரபா வந்து கான்ஃபிடென்ஷியல் டாப்பிக்லாம் பேச மாட்டார், நெக்ட் ஆஃப் டிவோஷன்லாம் பேச மாட்டார். எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பகவத்கீதை பேசிடுவார். ஓகே, அந்த டைனிங்காக சேஞ்ச் பண்ணிடுவார். ஓகே, ஒரு நாள் வந்து கம்தர், பிஎம் கம்தர்னு ஒருத்தர் வர்றார். இவர் வந்து பெரிய பணக்காரர், விஸ்வ ஹிந்து பரிஷத் லீடர். அவர் கேட்குறாரு, இவர் பெரிய இவர் நல்ல ஸ்பிரிச்சுவல் தெரியும், பட் ஆனால்
இம்பர்சனலிஸ்ட், அருவாதி. சுவாமிஜி நிறையா செயின்ட்லி பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, அப்படியே இந்தியா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி ஒரு மாதிரி எத்தேஸ்டிக்காக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாதுனா யாருன்னு உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நிறைய சாது இருக்குன்னு சொல்கிறீங்களே, நான் சொல்கிறேன் இங்கே சாதுவே இல்லைன்றேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சாதுனா யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவருக்கு பதிலே தெரியல அதுக்கு. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணக்காரங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியல பணக்காரன்னா யாருன்னு டெஃபினிஷன் வேணும்ன்றார். அதே மாதிரி சாதுனா யார் சொல்லுங்கன்றார். அப்போ ஒரு மாதாஜி சொல்கிறாங்க, அவங்களாம் சொல்லிக்கிறாங்க அவங்களே சாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லலாம், ஆனால் அவங்களே சொல்லிக்கலாம் நான் சாதுனா. ஆனால் உண்மையிலேயே எல்லோரும் நான் தான் பணக்காரன்னு சொன்னால் ஒத்துக்குமா? இல்லை, அவருக்கு ஒரு பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், ஒரு 10 இது மாதிரி ஏதாவது இருக்கணும் இல்லையா, லேண்ட் இருக்கணும், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் வேணும்ல சாதுனான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்ன சிம்டம் கேட்டோன்னே தெரியல ஆக்சுவலாக. அப்போ சொல்கிறார், பகவத்கீதையில் போட்டிருக்கு சாதுனா யாருன்னு. அபிஷேஷு துராசாரோ பஜதேமா மரண்யவா சாதுர் ஏவ சமந்தர்ய சம்மக் விஸ்தோஹி சஹா. ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணியிருந்தாலுமே அவர் பக்தி சேவையில் ஈடுபட்டிருந்தால் அவரை சாதுன்னு தான் கருதணும். ஏன்னா அவர் அந்த டிட்டர்மினேஷன் உறுதியாக இருக்கிறார். அதே மாதிரி மகாத்மாவும் சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில், மகாத்மான சம்பா பார்த்தா தேவியும் பிரகிருதி மாசினா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்த பூதாதி அவ்யயம். மகாத்மாங்கிறது நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒருத்தர் கொடுத்துட்டு பட்டம் கொடுத்து மகாத்மான்னு சொன்னோம், அது கிடையாது. மகாத்மாங்கிறது வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சொல்லமா. வாசுதேவை பற்றி எப்போ நினச்சிட்டே இருக்க பக்தி சேவை தான் மகாத்மா அப்படின்னு சொல்லி அதை ரெஃபர் பண்ணுறார். அதனால் யாரையாவது மகாத்மான்னு சொல்லிட்டு அவர் தான் மகாத்மான்னு சொல்லி சொல்கிறது அர்த்தம் இல்லை. அதனால் நீங்கள் சாதுனா யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார் முழுவதுமாக கிருஷ்ணருக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்களோ, கடவுளுக்கு அவர் தான் சாது. அதனால் இப்போ முட்டாள்கள், ராஸ்கல், சோகால் சயின்ஸு இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் தான் காடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களாம் ராஸ்கல், அவங்க சாது கிடையாது, அவங்க புனிதமான பர்சன் கிடையாது, அவங்க அரக்கர்கள் சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம அரக்கர்கள் என்ன பண்ணுறோம், மகாத்மாவும் சாதுக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதனால தான் நம்ம ஃபாலோ ஆகிட்டோம். இதுதான் ரீசன் சொல்லி பிரபா சொல்கிறார் அந்த லீடருக்கு. ஓகே, புரியல. மிகப்பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்கள சாதுன்னு சொல்லணும், புரியல. அதாவது ஒருத்தர் பக்தி சேவையில் ஈடுபட்டிருந்தா அவர் ஒரு பாவம் பண்ணால் கூட அவரை சாதுன்னு தான் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அவர் பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்கார். ஓகே, ஃபேனு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஃபேன் நின்றுமா என்ன? சொல்லுங்கள் மாதா, எப்போ நிற்கும் ஃபேனு? கொஞ்ச நேரம் கழிச்சு நிற்கும். ரைட்டா? நீங்கள் இப்போ எல்லாம் சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் சில கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கோங்க, சேன் பண்ண உடனே எல்லாமே நின்றோம். அது ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆகலாம். கரெக்டாக? அது ரொம்ப கம்மி. 30 வருஷம் ரொம்ப கம்மி. அப்போ அந்த 30 வருஷமாக அவர் சாது தான் சொல்லணும். ஏன்னா அவர் பக்தி சேவையில் உறுதியாக ஈடுபட்டார். ஐயோ அவர் போய் ஸ்மோக் பண்ணிட்டாரு, இவர் சாது கிடையாது அப்படி சொல்ல முடியாது. அது சாதுக்கு விளக்கு இப்படி கொடுத்துருக்காங்க பகவத்கீதையில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள், சாதாரண மக்கள் மகாத்மான்னு சொல்லி சாதுன்னு சொல்லி யாரோ ஒரு பொலிட்டிஷியன் வச்சுக்கிறாங்க. அது சாது கிடையாது. சாதுனா யாருன்னா பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்கிறதா சாது. புரியுதா மாதாஜி? ஓகே, புரியுது. அதனால் யார் கடவுளை பற்றி உண்மையாக பேசி பண்ணுறாங்களோ அவங்க தான் சாது. சில பேர் என்ன சொல்கிறாங்களா, கடவுள் தெருவிலேயே போகிறாங்க, தரித்திர நாராயணன்னு சொல்கிறோம். தரித்திர நாராயண சாதுன்னு சொல்லலாமா? தரித்திர நாராயணன் யார்? யாரோ ஏழையின் சிறப்பில் இறைவனை கண்டேன், அவன் தரித்திர நாராயணன். ஏன் ரிச் நாராயணன் இருக்க முடியாது என்ன? பணக்கார நாராயணன் இருக்க முடியாது என்ன? ஏன் மிடில் கிளாஸ் நாராயணன் இருக்க முடியாது என்ன? ஒன்லி தரித்திர நாராயணன் தான் இருக்கணுமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது மாயாவாதிஸ்க்கு. ஓகே, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏழையின் சிறப்பில் இறைவனை கண்டேன், தரித்திர நாராயணன், இந்த மாதிரிலாம் பெயர் கொடுப்பாங்க. இதெல்லாம் தவறானது. ஓகே, அவங்க சாது கிடையாது. எல்லாருமே இன்ஃப்ரண்ட் ஆஃப் கிருஷ்ணா சேம் தான். பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏழை தான். ஏன்னா எல்லாத்தையுமே கிருஷ்ணர் கிடையாது. ஓகே, அதனால் மகாத்மா அப்படிங்கிறது யாருன்னா சததம் கீர்த்தன் மாம் எதந்தஷ திருடவதாக, எப்பயுமே கிருஷ்ணனுடைய புகழை பாடிக்கிட்டு அது உறுதியோட முயற்சி பண்ணிட்டே இருக்கார்ல, அவர் தான் மகாத்மா. அந்த மாதிரி மகாத்மா ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அது யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் அன்சங் ஹீரோஸ். அன்சங் ஹீரோஸ்னால் தெரியுதுல, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அவர் சராசரி மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மேனாக இருக்கலாம், அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த சொசைட்டி ரொம்ப கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான ஹீரோஸ், உண்மையான சாதுஸ். ஸோ
ஸோ மகாத்மானசம் பாம்பாத்தா தெய்வீம் பிரகிருதி ஆசிரா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்த பூதாதி ஆசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வீ பிரகிருதி இருக்காங்க, மெட்டீரியல் நேச்சரில் இல்லை, மாயாவில் இல்லை. ஓகே, அவங்க என்ன சிம்டம்? பஜந்தி அனன்ய மனசு, எப்பயுமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 இது பஜன் பாடிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறார், சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இஸ்கான் வந்து மகாத்மா கிரியேட் பண்ணுது, அரக்கர்களை கிரியேட் பண்ணல. இதுதான் எங்களுடைய பிஸ்னஸ், கிருஷ்ண கான்சியஸ் பிஸ்னஸ். நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து பவுடர் மில்கை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பவுடர் மில்க்லாம் தெரியலையா? பவுடர் மில்க் அதை இம்போர்ட் பண்ணுறீங்க, இறக்குமதி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் மகாத்மா வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணலான்றார். ஏன்னா அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் நான் சாதுவாக்கியிருக்கேன், அவங்களாம் வந்திருக்காங்கன்றார். ஓகே, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் அங்கே மேடையில் இருக்கவங்கெல்லாம் அமெரிக்கன்ஸ் தான், எல்லாம் நல்லா வேஷ்டி கட்டிட்டு எல்லாம் சேரீ உடுத்திட்டு நீட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் வைஷ்ணவாஸ், எல்லாம் சாதுக்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மகாத்மாவையும் பிராமணையும் நீங்கள் அயல்நாட்டில் தான் இறக்குமதி பண்ணணும். இப்போ எப்படி நீங்கள் நிறைய காரு மில்க் பவுடர்லாம் இறக்குமதி பண்ண, அதே மாதிரி இவங்களை இறக்குமதி பண்ணுங்கன்றார். ஏன்னா நான் அவங்கள எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேங்கன்றார். ஓகே, இங்கே நான் மகாத்மாவை நான் உருவாக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் இங்கே உள்ள மக்கள் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இந்த அமெரிக்கர்களும் யூரோப்பியன் பாய்ஸும் அவங்க ஒத்துழைச்சாங்க. அதனால் அவங்க நான் என்னென்ன சொன்னோம் அதை கேட்டு நடந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டு அவங்க சாதுவாக ஆகிட்டாங்கன்றார். ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கிருஷ்ணா தெரியும், எனக்கு இதெல்லாம் எல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டெக்னாலஜி தான் வேணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி கற்றுக்கணும், இந்த மாதிரி பின்னால் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இந்த ஆரத்தி இதெல்லாம் பிரசாதம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்லி டெக்னாலஜி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அதனால் சோகால்டு சாதனை என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு ஒரு $5 கொடுத்துரு, அவ்வளோதான், நீ எந்த கெட்ட பழக்கம்லாம் இருந்துக்கோ, பரவாயில்ல, நான் கொடுக்குற மந்தத்தை எடுத்துக்கோ, நீ வந்து உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போ அப்படின்னு சொல்லி மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிறாங்க, வீடு வாங்கிக்கிறாங்க, சொகுசாக வாழ்கிறாங்க, லேடிஸ் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி உள்ளவங்கள குருன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் பிரபுபாதா அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணா தான் கடவுள், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால நிறைய பேர் விட்டுட்டு கூட போயிருக்காங்க. ஓகே, அதனால் சாதுங்கிறது என்னன்னு முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா இரும்பு கடையில் போயிட்டு 1 கிலோ தங்கம் கொடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா ஏமாற்றிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் சாதுன்னு யாருன்னு தெரியாமலே யாரோ ஒருத்தர் சாதுன்னு நினச்சி நம்மளே சாது நிறைய பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டோம், தவறு. அதனால் பகவத்கீதை படிக்கணும் நம்ம. ஸோ ஒரு நாள் மகாத்மா காந்தி அப்ரோச் பண்ணி கேட்குறான், மகாத்மா காந்திஜி நீங்கள் ஏன் முஸ்லீமை வந்து தடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க எவ்வளோ பசுக்களை வதை பண்ணுறாங்க, ஏன் குஜராத் வந்து பசு வதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மகாத்மா காந்திஜி இது பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க இல்லையா, குஜராத்தில் பிறந்தார் இல்லையா, காந்தி நகரத்தில். ஸோ அதனால் மகாத்மா காந்தி இது பண்ணி அவங்க பண்ணாங்க. அப்போ மகாத்மா காந்தியை ஒரு ஹிந்துஸ் தான் அதே மாதிரி அப்ரோச் பண்ணி நீங்கள் முஸ்லீமை தடுக்கக்கூடாது, ஏன்னா முஸ்லீமுக்கு ரொம்ப பிடிக்கும் மகாத்மா காந்தினா. அப்போ மகாத்மா காந்தி சொல்லுவார், இது அவங்களோட ரிலீஜன், அவங்க மதம். அப்போ பிரபுபாதா கேட்குறார், இது என்ன மதம், அடுத்தவனுடைய தொண்டை வெட்டுறது தான் மதமா, இதை வந்து ஒத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரபுபாதா கேட்குறார். இது எப்படி நம்ம மகாத்மான்னு இவரை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். மகாத்மானா அவர் வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ வந்து அவர் தட்டி கேட்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவருக்கு நல்ல மரியாதை இருக்குல்ல, நீங்கள் பண்ணக்கூடாது, ஒரு வாயிலா ஜீவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்ல, அவரே சப்போர்ட் பண்ணுறாரு, அப்புறம் எப்படி அவர் மகாத்மான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா 10,000 கணக்கான 40,000 கௌஸ் வந்து அப்போ கொண்டுருக்காங்க. இது வந்து நாய்மேல் செல்லையான்னு கேட்குறாரு. இவ்வளோ ஒரு பாவகரமான இது விஷயம். அந்த இடாந்த இருப்பயமான தேபிசாதம் முருதாவணி தான். இந்த மாதிரி முட்டாள்களையும் ராஸ்கல்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், சாதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், லீடர்ஸ்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃபேக்ட். இது வந்து அதனால் எல்லோரும் ஹெல்லுக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியும்? அவர் என்ன சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவார், யார் லீடராக இருக்கோ அவங்க சொல்கிறது கேட்டு இருப்பார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், ஆமாம், அதனால தான் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம் இப்போ அப்படின்ட்டார். ஓகே, நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் சாதாரண மனுஷன், நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், நீங்கள் வரலாம்ல, தயவுசெய்து வாங்க, வந்து நீங்கள் இதை ஈகராக கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு மிஸ்லீட் பண்ணுறதான் பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்றார். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ட்ரூத் உண்மையிலே வேண்டாம், அவங்கள வந்து ஏமாற்றினாங்கன்னா அது ஓகே, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றார். ஓகே, ஸோ இதான் அந்த ஹோல் வேர்ல்டே மீட் ஈட்டிங், மாமிசம் உணவு சாப்பிட்றது, சூதாடுறது, தவறான உணவு கொள்வது, போதைப் பொருள், இதில் தான் மாட்டியிருக்காங்க. அதனால் யாருக்குமே உண்மையை சொன்னால் பிடிக்க மாட்டேங்குதுன்றார். ஓகே,
சுவாமிஜி இஸ் வெரி கன்சர்வேட்டிவ் ப்ரிமிட்டிவ், நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். அதனால் சுவாமிஜி வந்து பாருங்கள், நாங்கள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா 2 பிளேட் 3 பிளேட் மீட் சாப்பிடுவாங்களாம், சாப்பிட்டு 2 பாட்டில் வைனை குடிப்பாங்களாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து அட்வான்ஸ் சிவிலைசேஷன் நினைக்கிறாங்க. அதனால் இந்த பேசிக் நெசசிட்டிஸே சுவாமிஜி வேணாம்னு சொல்கிறாரு. அதனால் நாங்கள் வரமாட்டோம் இஸ்கான்னு சொல்லி நிறைய பேர் போயிடுறாங்க. ஓகே, ஆனாலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுக்காக, இவ்வளோ பேர் போயிட்டாங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து இதை மாதிரி நடந்து ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொன்னாங்கன்னா சாது வரதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பிரபா சொல்கிறார். ரொம்ப போல்டான பேசிங் பிரபாத பேசிங். ஓகே, இதை நம்ம போய் ரிப்பீட் பண்ண முடியாது. சில சமயம் ரெஃபரன்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து பாசிட்டிவாக பேசிட்டு போயிடும், நெகட்டிவ் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. சார் லெக்சர் முடிஞ்சோடனே எல்லாம் ஜெயின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே பிரபா என்ன பண்ணுவார், ஃபாலோயிங் கண்டிஷன் ஆஃப் சோ-கால்ட் டீச்சர்ஸ் அபவுட் தான் எக்ஸ்பிரஸ் இஸ் டிட்டர்மினேஷன் டு ப்ரிசர்வ். ஆனால் ரொம்ப வருத்தப்படுவார், இந்த மக்கள்லாம் ரொம்ப கீழே போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பகவத்கீதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் புரியலை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதை தெரியும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணானா ஒரு பிளாக் ஸ்பாட் கருப்பு புள்ளின்றாங்க. பாருங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க மக்கள்ன்றார். இதனால் கிருஷ்ணோட இயக்கம் வந்து ஒரு வார், இந்த மாதிரி ராஸ்கலுக்கு ஏற்றாப்புல ஒரு வார் யுத்தம் நடக்குதுன்றார். ஓகே, எவ்வளோ எனிமிஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் கொல்லப்பட போகிறது கிடையாது, இது போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஜானி வாக்கர் இஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். ஜானி வாக்கர்ங்கிறது ஒரு விஸ்கி பிராண்ட். 1820 வந்து இது கண்டுபிடிச்சாங்க, ஜானி வாக்கர் விஸ்கி, அதை கண்டுபிடிச்சாங்க அந்த பிராண்டை. அப்போ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். 1820 கண்டுபிடிச்சதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் 1970 வருது, டிவியில் வந்துகிட்டே இருக்கு, ஜானி வாக்கர் இஸ் ஸ்டில் வாக்கிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை பிரபா சொல்கிறார், ஜானி வாக்கர் ஸ்டில் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்னா, இன்னும் கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் போயிட்டா இருக்கு, நீ எவ்வளோ பேர் அனுப்பிச்சாலும் பரவாயில்லன்னு. அந்த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லா அடிப்படையும் சிரிக்கிறாங்க, அவங்களாம் புரியுது, ஏன்னா வெஸ்டர்ன் டிசேபிள்ஸ் தானே, அவங்களுக்கு தான் புரியுது, எல்லாரும் அதை பற்றி இந்த பிராண்டை பற்றி தெரியும் எல்லாருக்கும். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல அவங்களுடைய இதயங்கள்லாம் தூய்மையாயிடும். சேதோ தர்பணமாஜனம் பவமஹாதாவா நிர்மாபனம் ஷேய கைரவ சந்திரிகா விதனம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தா முதிவர்தனம் பதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதம் சர்வாத்மா ஸ்னபரம் பரமஜெயதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பகவானுடைய நாமங்களை சொல்கிறாங்களோ அவங்களே வெற்றி தான், ஜெயந்தான். ஓகே, ஸோ யாரெல்லாம் இது சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆனந்தங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் எல்லாருக்குமே. யாரெல்லாம் இந்த அமிர்தத்தை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு திருப்தி ஏற்படும். ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் பகவத்கீதை, மன்மனாபவத் பக்தம் அத்தியாத்ம நமஸ்குரு, என்னை பற்றி நினச்சிட்டே இரு, என்னுடைய பக்தனாமாறு, எனக்கு பூஜை பண்ணி எனக்கு 3 நாள் விழுந்து கும்பிடு. இது 4 தான் கிருஷ்ணா பண்ண சொல்கிறார் பக்தனுக்கு, இல்லையா? நம்ம இதை பண்ணணுன்றார். இதுக்கு எந்த லாஸும் கிடையாது, நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இதை, இல்லையா? எந்த லாஸும் கிடையாது. அதனால் இந்த அமெரிக்கன் பாய்ஸ் யூரோப்பியன் பாய்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி அவங்க சேண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அவ்வளோ பெரிய இதில் வந்தாலுமே அவங்க பக்தராக மாறிட்டாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் ஹாரிசன் மிகப்பெரிய சிங்கர், பீட்டில்ஸ், அவர் என்ன பண்ணுறாரு, பீடு பேக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். சேண்ட் ஹரிக்கு கிருஷ்ணா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்னா நானும் உங்கள் ஃப்ரெண்டு தான், யாரெல்லாம் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஹாரிசன் சொல்கிறார். அவர் தான் வந்து கிருஷ்ணா புக்கை ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுவார். $19,000 கொடுப்பார் அந்த டைட்டில். 1970 $19,000 கொடுப்பார். அதனால் யாராலும் ஷேர் பண்ண முடியும், ஒரு போர் மேலும் ஷேர் பண்ண முடியும், ரிச் மேலும் ஷேர் பண்ண முடியும். திருநாத்த போய் சொன்னிச்சேன்னா தரோர போய் சகிஷ்ணனா அமானினா மானதினா கீர்த்தனியா சதாஹரி ரெஃபரன்ஸாக கொடுக்குறான். சரதம் கீர்த்தனின்றவம் இறந்ததான் நமஸ்யந்த சம பக்த நித்தியுக்த பாசடே. இது சொல்லிட்டு ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, இதில் லாஸே இல்லை, கெயின் ரொம்ப இருக்குது, நீங்கள் ஏன் இந்த தயவுசெய்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து உட்காந்துருக்காங்க மீட்டிங் ரூமில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன அந்த டெசிபிள்ஸ்லாம் தோணுச்சுன்னா, பாம்பேயில் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு, லேண்டே அந்த நாயர் வந்து ஃபுல்லாக வளைச்சி போட்டு ஒரு இது இல்லாமல் பண்ணிட்டாரு. இப்போ நமக்கு இப்படிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், 24 ஹவர்ஸும் அதான் நினச்சிட்ருப்போம், கரெக்டாக இல்லையா? ஆனால் இப்போ பிரபுபாதர் வந்து லெக்சருக்குள்ளே ஃபுல்லாக போயிடுவார். இந்த லேண்டை பற்றி ஒன்றுமே அது 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 மாதிரி அஃபெக்ட் ஆனமே இருக்காது. ஃபுல் ஆங்ஸைட்டி அங்கே இருப்பாங்க டிவோட்டிஸ்லாம். ஏன்னா
அதை மேனேஜ் பண்ண முடியல, அவ்வளோ ஆங்ஸைட்டி இருக்கும். ஆனால் பிரபா லெக்சர் 2 லெக்சர் பார்த்தோம் இல்லையா, இந்த 2 லெக்சர்லேயும் இந்த ஆங்ஸைட்டி இருக்கிற அறிகுறி கூட கிடையாது. பிரபா ஃபுல்லாக அந்த லெக்சர்லாம் அப்படியே கிருஷ்ணா பற்றி லயிச்சு பேசிட்டே இருப்பார். லெக்சர் முடிஞ்சோடனே இந்த இஷ்யூ வரும்போது இந்த இஷ்யூவில் ஃபுல்லாக போயிடுவார். அவருக்கு பதட்டமே கிடையாது. அவர் சொல்லுவார், ரொம்ப பதட்டமாக ஆகிடுவார் ஹேண்டில் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதனால் பிரபார் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அவங்க டிசேபிள்ஸ்லாம். அப்பா இவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு, அவரும் அவருடைய இதில் கொஞ்சம் கூட ஸ்லாக்கே இல்லை. அவருடைய ரைட்டிங்லேயும் சரி, லெக்சரிங்லேயும் சரி, கெஸ்ட்டை பேசுகிறதும் கிடையாது, ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார். ஓகே, ஸோ பிரபா எழுதுறாரு. அப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, நம்ம எல்லாரையும் பிரபுன்னு சொல்ல போகிறோம், பிரபுன்னு சொல்லி கூப்பிடணும். ஏன் பிரபுன்னு சொல்கிறோம்? அப்போ தான் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிடலாம், அப்போ தான் நம்ம அவங்க சொற்கள் கட்டுப்படலாம், நம்ம சர்வெண்ட்டு நினச்சிக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து குருவுக்கு வந்து உண்மையாக சேவை பண்ணுறாங்களோ அவங்களாம் பியூர் டிவோட்டி தான். யாரெல்லாம் குருவுக்கு சரணாகதி அடைஞ்சாங்களோ அவங்களாம் பியூர் டிவோட்டி தான். சரி, பேச்சு பண்ணுறார், லெட்டரில் எழுதுறாரு. ஓகே, இப்போ பேசிட்டுமே தீ சொல்கிறார், நம்ம எல்லாருமே நீங்கள் எப்படி எல்லாரும் பியூர் டிவோட்டி ஆகி எல்லாரும் வைகுண்டோகம் போகலாம், அங்கே போனோன்னு நம்ம எல்லாம் இஸ்கான் ஆரம்பிக்கும், அங்கே ஒரு இஸ்கான் ஆரம்பிக்கலான்றார். ஆனால் அங்கே நாயர் வர முடியாதுன்றார். மிஸ்டர் நாயர் கேனாட் கம்ட்டார். ஓகே, சரி, இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் சேல்ஸ் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. பிரபா என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் நம்பிக்கை இருக்குது, இந்த லேண்ட் நமக்கு வந்துடும், இங்கே டெம்பிள் கட்டுறோன்னு சொல்லி பிரபா மாத்திரம் நம்புவார். இப்போ அவங்க டிசேபிள்ஸ் தான் அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஓகே, நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்கள் லேண்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும் அப்படி சொல்லுவார். ஏன்னா அவங்களாம் நம்பிக்கை போனால் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்லெக்ட் வந்து அலட்சியமாக இருப்பாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டு டெம்பிளே கட்டானா கூட பரவாயில்ல, நீங்கள் ப்ரீச்சிங் எல்லாம் பண்ணுங்கன்னு. ஓகே, வித்தவுட் டெம்பிள் ஆல்சோ வி கேன் ப்ரீச் அப்படின்றார். ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் நிறைய மக்களை மீட் பண்ணி நீங்கள் நிறையா ப்ரீச் பண்ணுங்கள், மெம்பரை ப்ரீச் பண்ணுங்கன்றார். ஸோ பாம்பேயில் வந்து இன்னொரு பந்தல் ப்ரோக்ராம் போடுங்கன்றார். பிருந்தாவன் ரைட் எழுதுறார் பிரபா, பாம்பேயில் ஒரு பந்தல் ப்ரோக்ராம் போடுங்கன்றார். பண்டல் கமிட்டி வைக்கிறார். டாக்டர் சின்ஹால், பாண்டியா, இந்த மாதிரி நிறைய பேர், எஸ்கே போடர், அதனால் இங்கே நிறைய மிருதங்கம், நிறைய கத்தல் எடுத்துருவாங்க, நல்லா கீர்த்தனை பண்ணலான்றார். 4 மிருதங்கம் 10 செட்டு கர்த்தால் எடுத்துவாங்கன்றார். அதனால் யதுநந்தன் பிரபுட்டையும் குரு கிருப்பா பிரபுட்டையும் சொல்கிறார். குரு கிருப்பா சவுத் இந்தியா கோயம்புத்தூரில் இருக்காராம். ஓகே, நீங்கள் உங்கள் பாட்டியோட ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக, ஹரிகிருஷ்ணா ஃபெஸ்டிவல் பாம்பேயில் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறார். பண்டல் ப்ரோக்ராம். இது வந்து முக்கியமான ப்ரீச்சிங் ப்ரோக்ராம் நமக்கு வேண்டாம். இதில் கொஷின் ஆன்சர் அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பூத்லாம் போடுவாங்களே, இந்த போடுவாங்களா, அதுமாதிரி பூத்லாம் போட்டு கொஷின் ஆன்சர் பூத் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாங்க, கொஷின்ஸாக கேட்குறாங்க. என்ன எப்படி இருந்தால் கொஷின் வந்து மேடையில் போயிடுவாங்க 2 டிவோட்டிஸ், ஃபாரின் டிவோட்டிஸ். நீங்கள் என்ன வேணாலும் கொஷின் கேளுங்க, என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல, நான் உங்களுக்கு டிசிபிளாக மாறிடுறேன். நான் ஆன்சர் பண்ணிட்டாலும் நீங்கள் பரவாயில்ல சரணடையணும், இப்படி சொல்லி இதுதான் போட்டி. அதெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும், எல்லாம் பயங்கர கொஷின் கேட்பாங்க, எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. தமாகிருஷ்ண மகாராஜ், கிரிராஜ் மகாராஜ், அப்புறம் அச்சுநாத மகாராஜ் மாறி சொல்லிக்காமல் ஆன்சர் பண்ணுவாங்க. நைட்டுலாம் போகும், அவங்களாம் இந்தியன்ஸ்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்ன கேள்வி கேட்டாலும் சொல்கிறாங்களேன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி பூத்து கொஷின் ஆன்சர் பூத்து பிரபா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்துட்டு. அப்போ தான் அந்த ஊர் மேயர் ஒருவர் கனத்ரா, அவருக்கு இஸ்கானில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்கானை பற்றி பேடாக சொல்லியிருப்பாங்க, நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமான ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அவர் இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணால் சொல்லுவார், அப்பா இன்றைக்கி வந்து மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும், இஸ்கான் வந்து பேட் ஆர்கனைசேஷன் கிடையாது, இவ்வளோ ஃபிலாசபி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஹாப்பி ஆகிடுவார். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வருவார். அவர்கிட்ட போய் பேசி டிவோட்டிஸ் அவர் கூட்டு இருப்பாங்க. அவர் ரொம்ப பிடிச்சி போயிடும், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுவார் அந்த மேயர் கனத்ரா. ஸோ பண்டல் ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க பண்டல் ப்ரோக்ராம் வந்துங்க சொன்னால் அவர் அதுக்கு அக்ரே பண்ணிப்பார் மேயர் வந்து. அப்போ அவர் என்ன பிரபாத் பேசுவார், இது வந்து சயின்டிஃபிக் மூமெண்ட்டு, இது வந்து ப்ராக்டிக்கலான மூமெண்ட்டு, ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறோம்,
நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அட்வான்ஸ் ஆகிறது கிருஷ்ண உணர்வில். கண் கூட நீங்களே பார்க்கலாம். சாண்ட் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால் எந்த வித கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் போயிடும். நீங்கள் உண்மை ஃபுல்லாக திருப்தி ஆகிடலாம். எல்லாரையும் கிருஷ்ணனுக்கு மாற்றுங்க, இதுதான் மூமெண்ட் சொல்லுவார். அப்படி உங்களுக்கு லிட்ரேச்சர் படிக்கணும், நிறைய லிட்ரேச்சர் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் படிங்க. ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் முடிக்க முடியாது இந்த புக்ஸ் எல்லாம். நம்மளால் ஸ்ரீமத் பாகவதே முடிக்க முடியாது. சைத்தன்ய சாதனை கொடுத்துருக்காரு, கிருஷ்ணா புக்கு, அப்புறம் பகவத்கீதை, அப்புறம் டீச்சிங் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, நெக்ட் ஆஃப் டிவோஷன், டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா, குயின் குந்தி, ஏகப்பட்ட புக்கு 80 புக்கிட்ட எழுதிட்டார் பிரபாத். இவ்வளோ புக்கு நீங்கள் படிங்க. 30 இயர்ஸ் ஆகும். ரொம்ப மும்மரமாக படித்தாலே ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் படித்தோன்னா. அது ஒன் டைம் படிக்கிறது. ஒன் டைம் படித்தா எல்லாம் புரியாது. யூ ஹேவ் டு ரீட் ரிப்பீட்டட்லி. ஓகே. ஸோ பிரபா சொல்கிறேன், இந்த மாதிரி லிட்ரேச்சர் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எதனால படிங்கன்றாரு. சில பர்சன்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஃபாரின்காரங்கள்லாம். ஏங்க ஒரு புக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது, உங்கள் பிரபாதர் வந்து புக்கு இப்படி எழுதி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஏகப்பட்ட புக்கு எழுதிட்டார் ரொம்ப ஷார்ட் டைமில். அவர் புக்கு எழுதுகிற ஸ்பீடுக்கு இவங்களால் பிரிண்ட்டே பண்ண முடியல. பிரிண்ட் வந்து மெஷின் பண்ணுது, அவங்களால அந்த பிரிண்ட் எடுத்து வெளியே எடுக்க முடியல. அவர் 5ஆவது புக் எழுதிட்டு பாரு, இவங்க மொதல் புக்கை தான் பிரிண்ட் பண்ண ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீடில் எழுதுவார் அவர். ஸோ அதனால் பிரபாதர் வந்து இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். பிரபாதர் சொல்லுவாங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டு, இது வந்து கற்பனை கிடையாது, சயின்ஸை பேஸ் பண்ணியது, அத்தாரிட்டி வேதிக் பிரின்சிபல் பேஸ் பண்ணியது, ஸ்ட்ரிக்டாக வேதிக் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே 4 ஒழுக்கங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறோம். இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை விட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் ரெகுலராக ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறாங்க, 16 மாலைகள் சேன் பண்ணுறாங்க. இந்த விதமாக நாங்கள் எல்லோரையும் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ டேரஸ்லேருந்து குருகுலம் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வந்து கிருஷ்ண உணர்வை வளர்க்குறோம், எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறோம், மங்களாரத்தி பண்ணுறோம். இந்த மாதிரி பிரபாதர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரோக்ராம் பற்றி இந்த பண்டல் ப்ரோக்ராம் சொல்கிறார். அதனால் இதை வந்து எல்லோரும் ஒரு துச்சமாக நினைக்காதீங்க. இதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் புத்தியை யூஸ் பண்ணி. கிருஷ்ண சக்தியா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா கரக விசாரனா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அதை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. லாஜிக், ஜட்ஜ்மெண்ட், ஃபிலாசபி யூஸ் பண்ணுங்கள், விசாரம் பண்ணுங்கள். விசாரா கோரியிலே சித்தே பாபே சமத்காரம். கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை உன்னதமானது ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். உலகம் ஃபுல்லாக 102 பிரான்ச் இருக்குது. இந்தியாவில் இப்போ தான் 4 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெல்லி, பாம்பே, மாயப்பூர், பிருந்தாவன் 4 பிரான்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டார். ஸ்டார்ட்னா என்ன, இப்போ தான் பூமி பூஜை போட்டிருப்பாங்க. அதனால் எல்லா இந்தியன்ஸோட கடமை என்னென்னா, பாரத பூமித்தே ஹேல மனசு ஜன்மஜாரா ஜன்ம சாத்தக்க கரிக்கரை பரப்பகாரா. எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், இதை வந்து பரப்பணும். இதை வந்து எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண உணவை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்கிறார். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். இந்தியன்ஸ் ஜென்ரல் என்ன பண்ணுறாங்க, பெக் பண்ணுறாங்க போய் ஃபாரின் கண்ட்ரியில். டெக்னாலஜி வேணும், ரைஸ் வேணும், மில்க் வேணும்னு சொல்லிட்டு, இப்போ மில்க் பவுடர் வேணும், மணி வேணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் கிருஷ்ண உணவை எல்லாருக்கும் கொடுங்க, டோன்ட் பி எ பெக்கர் அப்படின்ட்டார். பிரபா அவர்கிட்ட சொல்வார். தேங்க்யூ வெரி மச் சொல்லி முடிச்சாரு, லெக்சர் முடிச்சிட்டாரு. பிரபாட்ட நிருபர் சொல்லும்போது கேட்பாங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னா பிரபா சொல்வார், நீங்கள் எல்லா ஐட்டமும் எடுத்துட்டீங்க, இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டீங்க, நீங்கள் ஒன்றை வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்க வந்திருக்கேன் உங்கள் கண்ட்ரிக்குன்னுவேன். அது என்னென்னா கிருஷ்ண உணர்வுன்னுவார். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இந்தியன் வந்து பேசும்போது பிரபா சொல்வார் இன்னொரு இந்தியன்ட்ட, நீலாம் இந்த கண்ட்ரிக்கு பிச்சை எடுக்க வந்திருக்க, டெக்னாலஜி பிச்சை எடுக்க வந்திருக்க. நான் பிச்சை எடுக்க வரல, நான் இங்கே கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்வார். ஓகே, ஐ வாண்ட் டு கிவ் தம், ஐ டோன்ட் வாண்ட் டு பெக் அப்படின்னு பிரபா சொல்வார். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எத்தனையோ பேர் ட்ரெஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கணும், அமெரிக்கா வந்துட்டீங்க, பேண்ட் சட்டை போட்டுக்கணும், கொஞ்சம் மாமிச உணவுலாம் சாப்பிடணும்னு சன்னியாசிஸே சொல்லுவான், மாயவாதி சன்னியாசிஸ். பிரபா சொல்வார், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்ட்ரிக்ட் வைஷ்ணவம், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி அந்த இடத்துலையும் அவன் தோத்தி கொடுத்தா தான் போட்டிருப்பார். எவ்வளோ குளிர் அடித்தாலும் சரி, ஸ்வெட்டர் போட்டுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அதுலேயே என்ன பண்ணுவார், அவர் வந்து குக் பண்ணி தான் சாப்பிடுவார், எந்த விதமான மீட்டும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணார், அவர் எல்லாரையும் மாற்றினார். ஓகே, இதுதான் வந்து வைஷ்ணவம். ஓகே, அந்த இடத்துக்கு தக்கான மாறுறது பச்சோந்தி. அந்த மாதிரி நிறைய மாவேதி சன்னியாசி சாப்பிடுவாங்க, மாமிச உணவு சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, லேடிஸ் கூட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இவங்கெல்லாம் சன்னியாசியே கிடையாது. ஓகே, வாண்டசின்றாங்க. வாண்டசினா வாமிட் பண்ணதை திருப்பி சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்றாங்க. இவங்களாம் போலி சாமியார்கள், அந்த மாதிரி ஆளுங்க. அது மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். சன்னியாசினா எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு இது, அது கலியுகத்தில் வந்து ஒரு ஆளெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸப்ஷனல் பர்சன் தான் என்ன பண்ண முடியும், சன்னியாசியாக இருக்க முடியும்.
ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த பாம்பே ப்ராஜெக்ட கைவிட்ட மாதிரி போனாங்கல்ல பிரபுஜி, நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். அது என்னாச்சு? ஷாம் சுந்தர் சார் எல்லாம் வேணாம், பிரபுஜி எல்லாம் வேணாம்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சுன்னு அது சொல்றாங்க. பட் ஆனால் பிரபா விட மாட்டார். இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் அது அவங்களுக்கு இப்போ என்ன நிலைமைனா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் பிரபா என்ன சொல்றாங்கன்னா அந்த லேண்டில் வந்து ராதா ராஸ்மிகர் வரணும், பெரிய டெம்பிள் வரணும்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ. இன்னும் ஒன்னே ஒன்று பிரபுஜி, இப்போ தர்மர் வந்து கிருஷ்ணர் சொன்னதும் உடனே அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி அர்ஜுனரும் கிருஷ்ணர் சொன்னதுமே நீ போர் புரியும் சொன்னதுமே அக்செப்ட் பண்ணல தானே? 2 பேரும் ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருந்தது. இல்லை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்பார், போய் நிப்பாட்டுன்னுவார். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நீ சொல்லு கிருஷ்ணான்வார் அர்ஜுனர். ஓகே, அப்போ கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னே ஓகேன்றார் அர்ஜுனுக்கு. இது கிருஷ்ணர் வந்து யூசட் அப்படி கிடையாது. அப்போ போர் நடத்திருக்கல கட்டளை கொடுக்குறாரு கிருஷ்ணர், நீ போய் சொல்லுன்றார். அப்போ போய் சொல்ல மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட அம்பு போடு கருணா மேலேன்றார். அம்பு போட்டுடுறாரு. ஓகே, போட மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் கேட்குறாரு, போடலாமா இவன் நிராயுத பாணியாக இருக்கானேன்றார். போடு அப்படின்னா போட்டுடுறாரு. எதையும் யோசிக்க மாட்டேங்கிறார். ஆனால் யூசர் வந்து போய் இது பண்ணிட்டார், சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் கடைசியில் யானையை கொண்டோட தான் யானை செத்துச்சுன்னு சொல்லி மெதுவாக சொல்வார். அதனால் அவர் வந்து அந்த மாராலிட்டிக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்ததுனால அவர் கீழே வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, யுதிஷ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய வைஷ்ணவா. ஓகே, அதனால் அவர் வந்து நம்ம நிலைமை கொண்டு வர முடியாது. அவர் அந்த ஒரு கேரக்டர் பண்ணும்போது இது மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.